வா பிரமிளா, உள்ள என்னாச்சு? என்னன்னு சொல்றது, யார் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறா. நேகா இன்னைக்கே விரதம் இருக்கான்னு என்ன கேக்குறாட. நீ அவளுக்கு புரிய வைக்க வேண்டியதானே? நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கலன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு சொன்னாலும் புரியல அவளுக்கு. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு கூட நான் தான் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு வந்தேன். இத பாரு, இது வரைக்கும் நீ அம்மா மாதிரி பண்ண, ஆனா இப்ப நீ மாமியார் ஆகணும். மாமியார் மாதிரி மாறணுமா? அது என்னன்னா, மாமியார் மருமகளை திட்டுவா, நீ அவளை நல்லா திட்டினா அவன் உன் வழிக்கு வருவா. இல்லன்னா நாங்களும் மாமியாரா மாறி உன்னை திட்ட வேண்டியதா இருக்கும். திரிஷா பாத்து ஜாக்கிரதை, கீழே விழுந்துற போற. இல்ல இல்ல, நான் கீழே விழ மாட்டேன். இப்ப நீ இவ்வளவு வேகமா எங்க ஓடிக்கிட்டு இருக்க? பிரக்யாக்கா வந்துட்டாங்க. பிரக்யா எங்க வந்தா? அவ கனவுல வந்திருப்பா. பிரக்யா வந்துட்டா. பிரக்யா வந்துட்டியம்மா நீ? பிரக்யா தூரமா இரு. யார்கிட்ட இருந்து? பிரச்சனையில இருந்து தூரமா இருக்க சொன்னாங்க. நான் ஏன் சொன்னேன்னா, நீ எங்களோட பிரக்யா. பிரக்யா நீ வா, உள்ள வா. வாமா, நீ உள்ள வா. பிரக்யா கூட இவன் எதுக்கு வந்தா? அபிய பாக்கிறதுக்காக தான் வந்திருப்பான். நீ விரதம் இருக்கல்ல? ஆனா அந்த சுவடே இல்லாம உன் முகம் பளபளன்னு இருக்கு தெரியுமா? நான் நேஹாவை பாத்துட்டு வரேன். உள்ள போய் பாரு. யா யா கோ. நான் மத்த வேலைகளை போய் பாக்குறேன். பிரக்யா விரதம் இருக்காளா? எனக்காகவா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அது ஜஸ்ட் என்கிட்ட அவ எதுவுமே சொல்லல. அதான் எதுவும் சொல்லாம எதுவும் கேட்காம ஏற்படுற உறவு ரொம்ப உண்மையான உறவா இருக்கும். ஒருவேளை பிரக்யா உன்கிட்ட விரதம் இருக்கவான்னு கேட்டா நீ வேண்டான்னு சொல்லுவியா? இல்ல இல்லையா? அப்சல்யூட்லி நாட். எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? நீங்க உட்காருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். பிரக்யா எனக்காக எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கா? அவ அப்படி பண்றானா அவளுடைய மனசுல எனக்காக ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனா பிரக்யா எதுக்கு என்கிட்ட சொல்லல? தண்ணி. தேங்க்யூ மேம். என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? தண்ணி குடி. நான் இத வந்துடுறேன். யா. எப்படி இருக்கு உன்னோட முதல் வரலட்சுமி நோம்பு? நீ என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டே ஓர கண்ணால அவனை பாக்குறியா? 2 நாள் காட்டுல ஓடும்போது வெக்கமே படல, இன்னைக்கு ரொம்ப ஓர வெக்கப்படுற. எக்ஸாக்ட்லி, ரொம்பவே வெக்கமா இருக்கு. நீமா இவனும் வெக்கப்படுறானா? அப்புறம் பசியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பசி வரைக்கும் ஓகே, ஆனா தாகத்தை தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. பாலைவனத்துல சுத்தும் போது பாக்குற இடம்லாம் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும்ல, அதே நிலைமை தான் எனக்கும். உனக்கு சுத்தமா பசியே எடுக்கலையா? அது நான் டைட்டிங் இருக்கிறதுனால என்னால பசியை கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஆனா தாகம் அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே, டோன்ட் வரி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிலா வந்துடும், அப்புறம் எல்லாமே சரியா போயிடும். ஃபர்ஸ்ட் டைம் விரதம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் விரதம் அன்னைக்கு. நீங்க முதல் தடவை உங்க விரதத்தை செக்ஸ்க்காக இருந்தீங்கல்ல? ஐம் சாரி. இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். இந்த கேம்ல சன்னி கூட உங்களை ஜெயிச்சிருவான். நான் உங்களோட பொண்டாட்டிங்க, மறந்துட்டீங்களா? எப்படி கண்டுபிடிக்கிற இதையெல்லாம்? ஏன் அசைவ வச்சா? நீங்க என் பக்கத்துல இருந்தா அதை என்னால ஃபீல் பண்ண முடியும். கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகுது, உங்களுக்கு என்ன சின்ன பையன் நினைப்பா? இங்க பாருமா,
நான் மனசளவுல இன்னும் சின்ன பையன்தான். சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திட்டு கூட விழும். ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு தோல்வியை சீக்கிரமா ஒத்துக்கிட்ட. இப்ப எனக்கு சண்டை போடுற மூடு இல்ல. அப்போ பசிக்குதுன்னு சொல்லு. ம்ஹும். போய் சொல்றல்ல. காலையில இருந்து எதுவும் சாப்பிடல குடிக்கல, அப்ப எனர்ஜி எங்க இருந்து வரும் சொல்லு. எனர்ஜிக்கு நீங்க தான் இருக்கீங்களே. நீங்க என் கூட இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விரதம் நம்ம 2 பேருக்காக நான் தினமும் கூட இருப்பேன். நம்ம 2 பேருக்காகவா? இந்த விரதம் புருஷனுக்காக தானே? புருஷனுக்காக தான். உங்களோட லைஃப் அதிகமாயிடுச்சுன்னா அது வரைக்கும் நானும் உங்க கூட டிராவல் பண்ணும்ல. புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு மட்டும்தான் சாகுற வரைக்கும் கூட வரும். என்னோட கடைசி ஆசை எப்பவுமே ஒன்னே ஒண்ணுதான். என்னோட கடைசி மூச்சு உங்களோட மடியில். எனக்கு முன்னாடி நான் உன்னை இந்த உலகத்தை விட்டு போக விட மாட்டேன். நீ இல்லாம என்னால ஒரு நாளும் இருக்க முடியாது. நான் எப்படி வாழ்வேன்? உனக்கு முன்னாடி நான் தான். இந்த மாதிரி ப்ளீஸ் நீங்க பேசவே கூடாது. வரலட்சுமி விரதம் என்னோட ஆயுள் கூட உங்களுக்கே வரணும் நான் வேண்டிக்கிறேன். நான் விரதம் இருக்கிறதால உன்னோட ஆயுசு அதிகமாகும், நீ விரதம் இருக்கிறதால எனக்கு அதிகமாகும். என்ன பேசுறீங்க நீங்க? அப்படின்னா நீங்களும் இன்னைக்கு விரதமா? ஆமா, நானும் இன்னைக்கு விரதம் தான். நம்ம 2 பேரோட ஆயுசும் அதிகமாகும்ல, அதனால 2 பேரும் ரொம்ப நாள் வாழ்வோம். நீங்க இப்படி எல்லாம் சாப்பிடாம இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது. உன் கூட வாழறதுக்காக இந்த விரதத்தை தினமும் இருக்க சொன்னாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். ஏதோ சத்தம் கேட்டுச்சுல? இங்க இருந்து வந்திருக்கோம். ஹார்ட் பீட் அதிகமாகுதுல, அதான் அந்த சத்தம். இல்லங்க, யாரோ வந்திருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். போகாத, நானும் ஃபாஸ்டிங் இருக்கேன்ல. நீ கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். ஓவரா சந்தோஷப்படாத த்ரிஷா, ஏன்னா இந்த சந்தோஷம் என்னோடது. பிரபா எனக்கு சொந்தம். அவன் சம்பந்தப்பட்ட மொமெண்ட் எல்லாமே என்னோடது. நடுவுல நீ வந்து எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்ட. உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷம் இல்ல, தண்டனைய மட்டும்தான் அனுபவிக்க போற. அந்த தண்டனையை கொடுக்க போறது நான் தான். எந்தோ அக்கா வரேன் இருங்க, மூச்சு வாங்க விடுங்க. நான் என்ன உன்னை மூச்சு வாங்க வேண்டாம் நான் சொன்னேன். இதுல பாரு தண்ணி இல்ல, அம்மனோட போட்டோ எடுத்துட்டு வரல. அது பாட்டி நீங்க இதெல்லாம் பண்றீங்க? அது வந்து பாலாஜி வெளியில போயிருக்கால, அதான் இந்த வேலையில நானே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரையாவது கூப்பிட வேண்டியதானே? கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. இல்ல வேணாம், நானே பாத்துக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, இத தூக்கி மேல வச்சிரு, சரியா? நீ எப்போ வந்த? கொஞ்ச நேரம் முன்னாடிதான். நீங்க எங்க இருந்தீங்க? நாங்க செவர்கிட்ட மாலை மாட்டிக்கிட்டு இருந்தேன். சரி சரி, பேசுனதெல்லாம் போதும். அவளுக்கு ஹெல்ப் பண்ண. அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, இவர்கிட்ட சொல்லாதீங்க. ஹெல்ப் பண்றதெல்லாம் இவருக்கு சூட் ஆகாது. இவளுக்கு எல்லாம் தெரியும். இவளுக்கு உன்னை பத்தி தெரியலனா வேற யாருக்கு தெரியும்? இத நீ எடுத்து அந்த டேபிள்ல வச்சினா போதும். அதுல கொஞ்சம் தண்ணிய ஊத்து, மீதி எல்லாம் பாலாஜி வந்து பாத்துக்குவான். பிரக்யா, ஒரு விஷயம் சொல்லவா? ரொம்ப நாள் கழிச்சு நீ இந்த வீட்ல வேலை செய்யறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பூலா எங்க இருக்கு? அதோ அங்க இருக்குமா. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போ, நீயும் போய் அதெல்லாம் எடுத்துட்டு வா. சும்மா நிக்காத. இந்து, நீ என் கூட வா. அது வந்து கிட்ட முக்கியமா ஒன்று சொல்லணும். எனக்கு நிறைய வேலை இருக்குக்கா. என் சொத்தை உன் பேருக்கு எழுத போறேன். உங்ககிட்ட என்ன அப்படி சொத்து இருக்கு என் பேர்ல எழுதி வைக்கிற அளவுக்கு? சொத்தெல்லாம் இல்லன்னா என்ன, என்னோட மூளையாவது எடுத்துக்கலாம்ல. மூளையா? எதுக்கு? அவங்க 2 பேரையும் கொஞ்ச நேரத்துக்கு தனியா விடு. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத. என்னக்கா சொல்றீங்க? அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டோம். பொண்ணுங்க வேலை எல்லாம் நான் பண்ண மாட்டேன். சரி, உங்களை பண்ண சொல்லி யார் சொன்னாங்க? பாட்டி சொன்னாங்க, அதான் பண்றேன். பாட்டி போயிட்டாங்க, நீங்களும் போயிடுங்க. எப்படி போறது? அதான் வந்துட்டேன்ல, ஏதாவது பண்ணிட்டு போறேன். எனக்கு கொடுக்குற வேலை நானும் ஹெல்ப் பண்றேங்கிற ஃபீலிங் வர மாதிரி இருக்கணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ரூமுக்கு போய் டம்பல தூக்குங்க. ஏன்னா இங்க இருக்கிற எந்த வேலையும் உங்க பர்சனாலிட்டிக்கு சூட் ஆகாது. ஏதாவது இருக்குமே. ஒண்ணு பண்ணுங்க, அங்க தண்ணி இருக்கும், அதை எடுத்து இதுல ஊத்துங்க. குட். இது வேலைனா எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு.
ஒருத்தங்களால இவ்வளோ அழகா எப்படி இருக்க முடியும்? எப்போ இவளை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுது. ஆனா இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, சொன்னா ரொம்ப சீன் போடுவா குண்டுச்சு. இருங்க இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன். நீ என்ன எனக்கு ஹெல்ப் பண்றது? இருக்கட்டும் விடு, இது உன்னால முடியாது. சோ யூ ரிலாக்ஸ், நானே பண்ணிக்கிறேன். ஓகே, நீ லேடிஸ் வேலையை பாரு. ஓகே, எவ்வளவு ஹைட்ல இருந்து ஊத்துறேன் பாரு. எங்க இருந்தா இவ்வளவு ஈகோ வருமோ? ஏய், என்ன சொன்ன நீ? ஒன்னும் சொல்லல. என்ன சொல்லணும்னாலும் என்ன பார்த்து சொல்லு. ஓகே, அது நான் வந்து அது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எதுவா இருந்தாலும் என் ஃபேஸ்ல சொல்லு. முகத்தை சுழிச்சுப்பீங்க. என்னோட முகம் இப்படிதான் இருக்கும். மனசு என் வருத்தப்படும். மனசு ஸ்ட்ராங். நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. எது சொல்ல வந்தியோ அதை ஃபேஸ் மேல சொல்லு. கம் ஆன். வீட்டு வேலைகள்ல மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே தோணாதா? அதுக்கு என்ன பண்ணணும்? வீட பெருக்கி கூட்டணுமா? அதுவும் பண்ணலாம், ஆனா பண்ற வேலையை ஒழுங்கா பண்ணணும். நேத்து கூட நீங்க தட்டை கீழே போட்டுட்டீங்க. நான் போட்டுட்டேனா? அது எல்லாமே உன்னாலதான் கீழே விழுந்தது. என்னாலயா? ஆமா, எதுல யார் இருக்காங்கன்னு பார்க்காம நீ தானே வந்த. நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ தான் வந்து என்ன இடிச்ச. எல்லாம் கீழே விழுந்துருச்சு. இப்ப கூட நான் அங்க பக்கெட்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது உன்னால நான் கீழே விழுந்திருப்பேன். ஆனா தப்பிச்சிட்டேன். நீங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டீங்க. என்ன? அந்த தண்ணி ஈரமா இருக்கிறது கூட என்னால தானே. நீங்க இந்த ஒயிட் குர்தா போட்டிருக்கிறதும் என்னால தானே. இதை நான் ஒத்துக்கிறேன். உன்னால மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. நான் சொல்ற எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம்? இதுதான் உன்னோட ப்ராப்ளமே. திஸ் இஸ் தி பிக் ப்ராப்ளம் மேடம். நீ தப்பு பண்ணுவ, ஆனா தப்பு பண்ணதா ஒத்துக்கவே மாட்டேன். தப்பா? ஆமா, தப்பு. மறந்துட்டியா? அதான் அப்போ எல்லாமே கீழே விழுந்தது. நீ தட்ட டக்குன்னு தட்டி விட்டது. அப்புறம் நீ தட்டுல எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கும் போது நீ பாக்க கீழே விட்டுட்ட. அந்த பாக்கு மேல நான் காலை வச்சதும் டர்ன்னு கீழே விழுந்துட்டேன். அது யாரோட தப்பு? உன்னோடது. என்னோடதா? என்ன இப்ப கூட தண்ணி எடுக்க போகும்போது லக்கியா விழாம தப்பிச்சேன். அது கூட உன் தப்பு தான். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? உன்னோட தப்பு தான். இவ்வளவு அழகா இருக்க சொல்லி உனக்கு யார் சொன்னாங்க? இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது உனக்கு? அண்ட் இவ்வளோ பெருசா ஜடை எல்லாம் வச்சு மேட்சிங் நெக்லஸ், அப்புறம் இந்த மல்லிப்பூ இதெல்லாம் பார்த்தா மைண்ட் ஆஃப் ஆகாதா? என்னோட கவனம் திரும்பிருச்சு. கீழே பார்க்கறதுக்கு பதிலாக மேலே பார்த்தேன். ஆல்மோஸ்ட் கீழே விழுந்திருப்பேன். நல்ல வேலை தப்பிச்சேன். ஸோ இது யாரோட தப்பு? உன்னோட தப்பு தானே, புரிஞ்சுதா? அண்ட் மத்தவங்க மேல பழிய போடுறதுக்கு முன்னாடி முதல்ல நீ போய் உன் முகத்தை கண்ணாடியில பாரு. பார்த்து நீயே அனலைஸ் பண்ணிக்க. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. உன் அழகை நீ கம்மி பண்ணா அதுக்கப்புறம் நான் கீழே விழுறது கம்மி ஆயிடும். புரிஞ்சுதா? இது வரைக்கும் இவ்ளோ கேவலமா என்ன யாரும் பாராட்டினதே கிடையாது. இது பாராட்டு தானே? Of course. இந்த தண்ணியே இல்லாத ஃபவுண்டன் கிட்ட உட்கார்ந்து உன்னை புகழ தானே முடியும். இப்படிதான் புகழ்றதா? ஆமா, ஆனா அதுக்காக நீ ஓவரா பறக்க கூடாதுன்னு. ஒருவேளை நீ மிதக்கும் போது கீழே விழுந்தன்னு வை, அந்த பழியை கூட நீ ஏன் மேலதான் போடுவ. உங்களோட பேசுறதே ரொம்ப கஷ்டம். எப்போ நீங்க தப்பு ஒத்துக்கவே மாட்டீங்க. வேற ஏதாவது பேசலாமா? என்ன? இவங்களோட சண்டையில கூட இவங்க காதல் தான் தெரியுது. காதலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எவ்வளவு காதலை பார்க்க வேண்டியது இருக்கு. டயட்டிங்கிற பேர்ல நான் நிறைய தடவை பட்னியா இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் செத்தே போயிடும் போல இருக்கேன். ஐயோ, என்ன பண்றது? நான் இப்படி உட்கார்ந்த ஒரு வேளை எனக்கு பசி தெரியாதோ என்னவோ. நான் தண்ணி குடிச்சிடுறேன். இங்க என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க. தண்ணி குடிச்சா கொஞ்சம் பசி குறையும்ல. எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்தா ஒன்னும் கெட்டு போயிட மாட்டேன். இங்க பாரு தனு, பிரக்யா ஒன்னை விட ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயத்த அவ ஃபாலோ பண்றதுதான். இப்படியே பண்ணிட்டு இருந்தா உன்னால அண்ணனை அடையவே முடியாது. ஜுவல்லரி பாக்ஸா? ஒருத்தங்களுக்காக கிஃப்ட் வாங்க. விரதத்துக்கான கிஃப்டா? யா. இந்த ஆலியா என் மைண்டே குழப்பிட்டு போயிட்டா. அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு வரலட்சுமி விரதத்துக்கு கிஃப்ட் கிடைச்சதே இல்ல. இதுதான் என்னோட முதல் கிஃப்ட். இது எல்லாமே கண்டிப்பா வரலட்சுமி விரதத்தால தான் நடக்குது. ஐ மீன், இது ஃபாஸ்டிங்கான ரிசல்ட் தான். ஃபாஸ்டிங் ஓடுது.
ஃபாஸ்டிங்கோட ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் நடக்குது. ஃபாஸ்டிங் முடியும் போது அப்ப என்ன ஆகுமோ? வெளியே போய் ஏதாவது வேலை பார்க்கறேன். என் மைண்ட் டைவர்ட் ஆகும். எனக்கு பசி எடுக்காம இருக்கும். See you later. இவ எதுக்காக சிரிச்சிட்டு இருக்கா? பாராட்டினீங்களா இல்ல தப்பல என்னோடதுன்னு பழி போட்டீங்களான்னு தெரியல. உண்மை என்னைக்கும் மாறாது. உங்க உண்மையை நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு உண்மைய நம்மகிட்டயே எப்படி வச்சுக்க முடியும்? நீங்க சொன்ன வார்த்தையை திரும்ப எடுத்துக்கங்க. ஏய், சொன்ன வார்த்தையை எப்படி திரும்பி எடுத்துக்க முடியும்? நீங்க சொன்னதை திரும்ப எடுத்துப்பீங்களா இல்லையா? நான் கடைசி தடவையா சொல்றேன். அட்டாக்கிங் மோட். இங்க பாருங்க ப்ளீஸ், நீங்க சொன்னதை வாபஸ் வாங்கிக்கோங்க. நீங்க கீழே விழாம காப்பாத்துனது நான் நீ தான். எங்க என்ன கீழே விழாம காப்பாத்துன? உன்னால தானே நான் கீழே விழுந்தேன். தானா விழுந்தீங்க. அப்படியா? இது பாரு, நான் கிராவிட்டியால தான் கீழே விழுந்தேன். கிராவிட்டில இல்ல, உங்க ஆட்டிட்யூட்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க உங்க ஆட்டிட்யூட பாருங்க. இங்க பாருங்க, எனக்கு கெட்ட கோவம் வர சொல்லிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜெனரலா நான் பொண்ணுங்க மேல கைய தூக்க மாட்டேன். ஆனா பொண்ணுங்க மேல கைய தூக்க மாட்டேன்னு நான் ஒன்னும் சத்தியம் பண்ணல. என்ன, என் கைக்கு இப்ப வேலை வந்துருச்சு. என்ன? குஸ்தி, ரெஸ்லிங். வாட்? இம்பாசிபிள். என்னோட சண்டை போட்டு என்ன ஜெயிக்கிறது இம்பாசிபிள். அதனால ஒன்னு சண்டை போடு, இல்ல மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு சண்டை போடணும்? நீதானே இப்ப அட்டாக்கிங் மோடுக்கு போன. அது வந்து நான் என்ன சும்மா நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன அட்டாக் பண்ணணும்னு நினைச்ச. கண்டிப்பா உங்களை அட்டாக் பண்ணுவேன். இப்ப பாருங்க உங்களை. குஸ்தி போடு. என்ன பண்றீங்க? என் கையை விடுங்க முதல்ல. நான் உன்னோட கையை விடணும்னா நான் கேட்கணும்னு நினைச்சதை நீ சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன். இந்த அபி என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்றா? ஒருவேளை ஐ லவ் யூவா இருக்குமோ? கண்டிப்பா ஐ லவ் யூ தான் சொல்ல வைப்பாரு. நீ சொல்லணும். இல்ல, சொல்லியே ஆகணும். மாட்டேன். ஓகே, உன்னை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும். இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றேன். சொல்லு, உடனே கேட்கணும். நீங்க முதல்ல கண்ணை மூடுங்க. நாட்டியா? ரெடி? ஐ என்ன முயற்சி பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் அந்த பிரக்யா கிட்ட கேக்குறான் இவன். ஐ எம் சாரி. ஓகே, இதுக்கப்புறம் நீ இனிமே இந்த மாதிரி பேசக்கூடாது. அழகா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவியா? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ சண்டை கன்ஃபார்ம். நீ அவுட். என்ன பண்றீங்க? இதெல்லாம் அடிபடாதுங்க. வாங்கிக்க. 1 2 3 4. எங்க பால் அடிச்சா என்ன ஆக போகுது? ஒன்னால அடிச்சா வலிக்காதா? இரு சொல்றேன். கேட்சா? யார் அவுட் ஆனாங்க? யார் ஜெயிச்சாங்க? அட கடவுளே, இவருக்கு இப்பதான் வரணுமா? அவுட் எப்படி ஆகும்? இன்னும் நான் விளையாடவே ஆரம்பிக்கலையே. இவன் எப்பவும் இதே மாதிரி தான் பேசுவான். இவன் பேசுறது ஒண்ணுமே புரியாது. நான் அப்படிதான் முதல்ல விஷயத்த சொல்லிடுவேன், ஆனா அது அப்புறம் தான் புரியும். கரெக்ட். ஓகே, நான் போறேன். அக்கா, மத்த ஏற்பாடுலாம் பண்ணலாமா? எக்ஸ்கியூஸ் மீ. உட்காருங்க. அழகா இருக்கால? அழகாதான் இருப்பா, ஆனா அத நீ சொல்லக்கூடாது. எதுக்கு? அது அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அடிக்கடி சொன்னா உன் கண்ணே பற்றுன்னு தான். என் கண்ணு படாது பாட்டி. எந்த இல்ல? பிரக்யா எதிரில இருந்த அபிக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனா இவனோட பொண்டாட்டி நான் தாங்கிற விஷயத்த